தற்போது அதிமுகவை சேர்ந்த நாஞ்சில் சம்பத் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதை நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மதுரைக்கு செல்லுகிற வழியில் இணைந்து பணியாற்றுவதற்கு தயார், நிபந்தனைகள் எதுவும் இல்லை என்றவர் அறிவித்தார். அதற்கு பிறகு எங்கள் தரப்பில் ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டது என்பது இயல்பானது, எனக்கு கூட. ஆனால் இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் OPS விதித்திருக்கிற நிபந்தனைக்கு நாங்கள் கட்டுப்பட முடியாது. இது சம்பந்தமாக அமைச்சர் அல்ல யார் சொன்னாலும் கேட்கிற மனநிலையில் கழக தொண்டர்கள் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திசையை தீர்மானிப்பதற்கு காலம் தந்த தலைவன் TTV தினகரன். அவருடைய கஞ்சாடைக்கு கட்டுப்பட்டு இந்த கழகத்தை நேற்றை காட்டிலும் வலிவோடும் பொலிவோடும் தினகரன் அவர்கள் நடத்துவார்கள். டெல்லியிலே இருக்கின்ற BJP கட்சியினுடைய அற்பத்தனமான மிரட்டல்களுக்கு பயந்து ஆதாய சூதாடிகள் எடுக்கிற முடிவு எங்களை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது. அதெல்லாம் உடையல. அமைச்சர் ஜெயக்குமார் பேசும்போது அதாவது இந்த குடும்ப ஆட்சியும் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை நிதியமைச்சராக உட்கார வைத்து அழகு பார்த்தவரே TTV தினகரன் தான். இல்ல 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 இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 2 நாள்ல TTV தினகரன் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுக்கும். ஆட்சி அமைக்கும். யார் அமைச்சர்களா? அப்ப அமைச்சர்களை நீக்கணும்.